ஓம் சுவாமியே சரணமையப்பா. அறம் காக்கும் நல்லவை காண்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல். கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிஹராத்மஜ தேவாஷ்டக சுலோகமாகிய ஹரிவராசன பாடல். இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா? இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா? ஐயனுக்காக 10 நிமிடங்கள். நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க, நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக ஹரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது. ஐயனுக்காக 10 நிமிடங்கள். 8 ஸ்லோகங்கள், 32 வரிகள், 64 வார்த்தைகள். தினம்தோறும் ஒரு வரி மட்டுமே. தினசரி 10 நிமிடங்கள் மட்டுமே. கார்த்திகை 1 முதல் 30 வரை 30 நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம். வாருங்கள். ஐயனுக்காக 10 நிமிடங்கள். சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை ஒரு நாள் ஒரு வரி வீதம் 10 நிமிடங்கள் செலவிட்டு முழுமையாக அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம். இந்த ஹரிவராத்மஜ தேவாஷ்டகம், அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் தன்மை மற்றும் அவர்களுடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கிறார்கள். அடியேன் பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற பூஜ்ய சுவாமி சிதானந்தபுரி மகராஜ் அவர்களுடைய வியாக்கியானத்தையும் அதனுடன் சேர்த்து சுவாமி ஐயப்பனை தொட்டு பூஜை செய்த தந்திரியாக இருந்த உயர்திரு வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்தினுடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன். 30 நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும். அதற்குண்டான பயிற்சி தான் இது. இன்றைக்கு கார்த்திகை 21 21வது நாள் பயிற்சி. ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய 6வது ஸ்லோகத்தினுடைய 3வது வரியை இன்னைக்கு மனப்பாடம் பண்ணி பயிற்சி பண்ண போறோம். 3வது வரி, தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். முதல் வார்த்தை தவள வாகனம். தவள வாகனம். தவள வாகனம். இப்ப நான் 2 வாட்டி சொல்றேன், சேர்ந்து 10 வாட்டி சொல்லிக்கலாம். சரிங்களா? தவள வாகனம். தவள வாகனம். ஆரம்பிக்கலாம். தவள வாகனம். 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 அடுத்த வார்த்தை திவ்ய வாரணம். திவ்ய வாரணம். திவ்ய வாரணம். திவ்ய வாரணம். சேர்ந்து 2 வாட்டி சொல்றேன், அப்புறம் 10 வாட்டி சேர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம். திவ்ய வாரணம். திவ்ய வாரணம். சேர்ந்து சொல்லலாமா? 10 வாட்டி ஆரம்பிப்போம். திவ்ய வாரணம். 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 இப்போ தவள வாகனம் திவ்ய வாரணம் இரண்டையுமே சேர்த்து சொல்லிக்கலாம். இது நமக்கு வரக்கூடிய தப்பு என்ன இருக்கும்? இந்த வாகனம் வாரணம் இடம் மாறிடும். தவள வாகனத்துக்கு பதிலா தவள வாரணம்ன்றது வந்துடும். அதனால கவனமா இருக்கணும். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். சரியா? நான் 2 வாட்டி சொல்றேன், 10 வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். அச்சா, 10 வாட்டி சொல்லிக்கலாம். ஆரம்பிப்போம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம்.
தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம். தவள வாகனம் திவ்ய வாரணம் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். முதல் வார்த்தை தவள வாகனம். எப்படி பிரிச்சுக்கலாம்? தவள கூட்டல் வாகனம். தவள அப்படின்றது நல்ல வெளிரிய, வெளுத்த, வெண்மையான அப்படிங்கறது அர்த்தம். அதான் தவள. வாகனம் நமக்கு தெரியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பயணம் செய்யக்கூடிய ஊர்தி. இப்ப வெளுத்த வாகனம், வெண்மையான வாகனம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்ப நமக்கு பகவானுடைய வாகனம் என்ன ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? குதிரை வாகனம், துரக வாகனம். அப்ப அந்த வாகனம் என்ன நிறத்துல இருக்கு அப்படிங்கிறது இங்க வெளுத்த வாகனம், அதாவது வெண்மையான வாகனம். இப்ப வெண்ணிற குதிரை வாகனனே அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்போ தவள வாகனம் அப்படின்னா வெண்மையான வாகனம் உடையவரே அப்படிங்கிறது அர்த்தம். திவ்ய வாரணம், திவ்ய கூட்டல் வாரணம். திவ்ய அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், புனிதமான. வாரணம் அப்படின்னா யானை. வாரணம்னா யானை. அப்போ புனிதமான யானையை வழிநடத்தக்கூடியவரே அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போ தவள வாகனம் திவ்ய வாரணம் அப்படின்னா வெண்மை நிற வாகனம் கொண்டவரே, புனிதமான யானையை வழி நடத்தக்கூடியவரே. தர்மசாஸ்திரா இல்லையா, அவர் யானையை வழி நடத்தக்கூடியவர். அந்த அரசாட்சி செய்யும் போது அவருடைய பட்டத்து யானை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வழி நடத்தக்கூடிய அந்த அர்த்தத்துல இங்க குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்போ வெண்மையான வாகனம் உடையவரே, யானை, புனிதமான யானையை வழி நடத்தக்கூடியவரே அப்படிங்கிறத நாம இப்போ கண்ணை மூடிட்டு 5 வாட்டி இந்த தவள வாகனம் திவ்ய வாரணத்தை நம்ம சொல்லிக்கலாம். ஆரம்பிப்போம். தவள வாகனம் திவ்ய வாரணம். 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 சரிங்களா? இப்போ இந்த வார்த்தைய, இந்த வரியை நாம மத்தியாமவதி ராகத்துல கேட்கலாம். 5 முறை கேட்கலாம். நம்ம கண்ணை மூடிட்டு அது கூட சேர்ந்தே பாடிக்கலாம். தவள வாகனம் திவ்ய வாரணம். 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 அடுத்த வரியா இருக்கக்கூடிய 4வது வரியா இருக்கக்கூடிய ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அதனால இதுக்கு இப்ப நம்ம பார்த்த தவள வாகனம் திவ்ய வாரணம், ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே, இந்த வரியை நம்ம 5 வாட்டி நம்ம பயிற்சி பண்ணலாம். தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே. 5 வாட்டி கண்ண மூடிட்டு சொல்லும். தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே. 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 இப்போ இந்த 6வது ஸ்லோகம் முழுக்க நாம ஒரு வாட்டி சொல்லிக்கலாமா? 6வது ஸ்லோகம் என்ன? பவபயாவகம் பாவுகாவகம் புவனமோகனம் ஊதிபூஷணம் தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே. இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு 5 வாட்டி சொல்லிக்கலாமா? ஆரம்பிப்போம். பவபயாவகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூஷணம் தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே. பவபயாவகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூஷணம் தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே. பவபயாவகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூஷணம் தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே. பவபயாவகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூஷணம் தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே. பவபயாவகம் பாவுகாவகம்
புவனமோகனம் பூதிபூஷணம் தவளவாகனம் திவ்யவாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே. ஆச்சுங்களா? இப்ப நமக்கு இந்த ஸ்லோகம் முழுக்க மனப்பாடமா பயிற்சியா இருக்கும்னு நம்புறேன். இப்போது நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும். இத பத்தின சந்தேகங்கள், ஆலோசனைகள், வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது. சுவாமியே சரணமையப்பா.